நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I know he would have chosen only, but still அவ்வளோ அழகா பாடினா நீ. So thank you so much sir, thank you so much. நான் வந்து இப்போ சொல்லியே ஆனோம், ஏன்னா உன்னி சார் மகா கேடி. ஓகே, அவரை மாதிரி கேடி வேற யாருமே கிடையாது இங்க. ரெண்டு பேருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. அப்போ நான் தான் இங்க வந்து பல்பு. நீங்க தான். என்ன தம்பி உனக்கு வந்து அப்படின்னு ஒன்று போட்டு ஃபேன்டாஸ்டிக். அந்த ஆர்கெஸ்ட்ரா அவங்க பிளேயிங்க்கும் சிங்கிங் பிரியங்காக்கு மைண்ட்லேயே அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிங்கர் ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் இது. சரி பாடு பிரியங்கா. இது எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடனை. இது சூப்பர் சிங்கர் 5 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். And what a week it has been. நீங்க வந்து அரங்கத்துக்கு போகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கட்டம் இருக்கு அப்படின்னு நாங்க வந்து சூப்பர் சிங்கர் 5ல நம்மளுடைய 33 போட்டியாளர்கள் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த வாரம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீங்க எல்லாருமே ஒவ்வொரு நடுவருடைய டீம்ல இருக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கர சார்ஜ் டப்பா இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து எங்களுடைய நடுவர்கள் கிட்டயும் ஒன்று சொல்லிட்டோம். அது என்னன்னா, நம்மளுடைய போட்டியாளர்கள் ஒவ்வொரு ஜட்ஜுடைய டீம்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்களும் அந்த கண்டெஸ்டன்ட் பிக் பண்ணாதான் அது ஒரு 2-way ஸ்ட்ரீட்டா ஆகும். அப்பதான் அந்த கண்டெஸ்டன்ட் உங்களுடைய டீம்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டுமா சொன்னோமா பிரியங்கா? அது மட்டுமா சொன்னோம்? நம்ம ஜட்ஜஸ்க்கு கூட நம்ம வந்து ரூல்ஸ்லாம் போட்டு, சார் உங்களுக்கு வெறுமே 10 பஜர் தான் சார் கொடுப்போம், அதுக்கு மேல நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது, ஸோ பார்த்து அது எப்படியாவது பத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜஸுக்கே ரூல் போட்டு இந்த சீசன் இந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் கரெக்டான சாய்ஸ் நாங்க பண்றோமா இல்லையா அப்படின்னு தீவிரமா அந்த கிரீன் பஜர் அமுக்கி எப்படியாவது நம்மளோட கண்டெஸ்டன்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நம்மளுடைய ஸ்வீட்டான ஜட்ஜஸ்க்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இன்னையோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா கடந்த 4 நாட்கள்ல நிறைய கண்டெஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது 6 போட்டியாளர்கள். அண்ட் நம்மளுடைய நடுவர்கள் கையில எவ்வளவு பஸர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்ரீநிஜி உங்க கையில 2 பஸர் மட்டும்தான் இருக்கு. உன்னிஜி உங்க கையில 4 பஸர்ஸ் உங்களுக்கு பாக்கி இருக்கு. அண்ட் மனோஜி உங்க கையில 3 பஸர் இருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி எந்த கண்டெஸ்டன்ட் மேல எப்போ என்ன பஸர் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இன்னியோட கேம், இன்னியோடைய பெர்ஃபார்மன்சஸ், ரைட்? ஸோ அந்த வகையில இன்னைக்கு யார் அவங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் கொடுக்க போறாங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெளிவா ஓகே நான் பாடி எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கலாம். அந்த பையன் வந்து கொஞ்சம் டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதனால உடனே கூப்பிடலாம். ஓகே, இந்த வெயில்ல மங்கிக்குள்ளாலாம் மாட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்டெஸ்டன்ட் ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் 4 சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ
நான் இங்கே பாட தாயினை கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்து கண் தூங்காது உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவா ஆணையிடு தாயே எந்த மகளாய் மாற ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு கண்ணா நீங்க கொஞ்சம் முழிச்சிட்டு பாருங்க அங்க 3 ஜட்ஜஸுமே உங்களுக்கு கிரீன் பர்ஃபெக்ட் தந்திருக்காங்க. Thank you so much. Thank you so much. Congratulations. முதல் முறையா இந்த சுற்றுல நடந்த ஒரு விஷயம் 3 ஜட்ஜஸுமே Thank you so பர்ஃபெக்ட் much. எடுத்திருக்காங்க. And that is for you Vignesh. But நீங்க சூஸ் பண்ண ஜட்ஜ் Huni sir. Yes, so Super Singer 5ல நீங்க உன்னி சாரோட டீம்ல தான் இருக்க போறீங்க, Thank you so பயணிக்க much. போறீங்க. Thank you so much. Thank you so much sir. Thank you so much Manoj sir and Shini sir. அது எப்படி நடந்ததுன்னு நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்கணுமே. நான் வந்து இப்போ சொல்லியே ஆகணும். ஏன்னா உன்னி சார் ரொம்ப நல்லவர் தான், அதெல்லாம் கரெக்டு. இஸ் a great human being, all that is there. பட் மகா கேடி, ஓகே, அவரை மாதிரி கேடி வேற யாருமே கிடையாது இங்க. ஓ மை காட், செம்மல. யாரெல்லாம் அந்த பஸ்ஸர் அழுத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஐ நியூ திஸ் பிகாஸ் விக்னேஷ் போன சீசன்ல வந்தார். ஆமா, அவர் அப்பவும் வந்து அவர் he is a huge fan of Unni. So I know he would have chosen Unni. But still அவ்வளோ அழகா பாடினா நீ. So thank you so much sir. Thank you so much. Very nice. That was so wonderful. என்னன்னா கடைசியில அவருக்கு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கான்ஃபிடென்ட்டா அந்த பஸ்ஸரை ஸ்லோவா வந்து அழுத்துறாரு. உன்னிஜி, tell us. எனக்கு தெரியும் that Vignesh might choose me. Really sure, but they really made it sure. மனோஜ் சார் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் சார். தம்பி நல்லா இரு தம்பி. இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க அந்த அரங்கத்துல 2 பேரையும் சந்திக்கணும். இவ்ளோ நேரம் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு கொடுக்கலாம். 3 பேருமே சொல்றேன். இட்ஸ் நாட் லைக் உன்னி சாருக்கு மட்டும் தான் பண்ணணுன்றது இல்லை. பட் எல்லாரும் 3 பேரையும் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ரீசன்னா, டு பி ஃப்ராங்க், என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட அப்பா எனக்கு உன்னி சாரோட பாட்டை கேட்க வச்சு தான் பாட்டுனா என்னன்றதே சொல்லி கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கும் முதல்ல பாடின பாட்டு வந்து சாரோட ஆல்பமில் வந்து ஜெகத் ஜனனின்ற அந்த ஒரு டிவோஷனல் சாங் தான். என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அந்த சாங்கை. அந்த வயசுலேருந்து இன்னி வரைக்கும் உங்களோட பாட்டு இன்னும் கேட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டுருக்கேன். ஸோ சார் வந்து ஒரு மானசீக குருவாக நான் இன்றைக்கும் முதல்லேருந்து சார் ஒரு மானசீக குருவாக நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த விஜய் டிவி கொடுத்த இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி காத்தால கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போனோடனே கண்டிப்பாக உன்னி சாருக்கு தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு. பட் ஆனால் ஸ்ரீனி சாரும் மனோ சாரும் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்க வேணாம். உன்னி சாருக்கு வச்சுட்டேன் இல்லை, போட்டோவா உன்னி சாருக்கு வச்சுட்டீங்க அப்படின்றீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு இது பஸர் அனுப்பிச்சதே நான். நீங்க தான் சாரி சார். பல்லவி முடியும் போதே நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ அற்புதமாக இத்துருண்டு
பர்சனாலிட்டியில் என்ன குரல் கொடுத்துருக்காரு கடவுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபென்டாஸ்டிக். நீ அனுமார் மாதிரி எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கு. எஸ் சார், தேங்க்யூ சார். I really hope you go a long way in the தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னோட டீமில் எல்லாருமே you will have my support. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்னேஷ். அண்ட் நீங்க வந்து சொன்ன அந்த கதையில தெரியுது how little dreams come true on this stage. கண்டிப்பா கண்டிப்பா. So nice to hear that. All the very best. அடுத்த வாரம் சந்திக்கலாம். நான் டாப் 33 செலக்ட் ஆனதை விட இந்த மொமெண்ட் இன்னும் நான் ஒரு ப்ளசன்ட்டா நினைக்கிறேன் கண்டிப்பா. And I'm sure you'll have a lot more moments. Thank you so much. Thank you so much. All the best. ஓகே, ஸோ விட்டதை நம்மளுடைய 2 நடுவர்கள் பிடிப்பாங்களா இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். Are you ready Sriniji? Are you ready Manojji? I'm always ready. All right, let's bring it on. அடுத்ததா let's welcome Sriraj on stage. Ole 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 ole. Ah, ole 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 ole. From Boseyo, what you say yo? It's gonna rock it, na 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 na. Yeah, so I better so I watch my walk. காதல் யானை வருகிறவனோ முத்த தந்தத்தில் முற்றுவனோ அப்பள்ள இதயங்கள் பத்திரம் ரெமோ ராம்வாட் ரெமோ தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரெமோ பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டங்கன் ரெமோ ரெம்பைகள் ஹார்ட்டில் ரிங்டோன் ரெமோ ரெயின்போ ரெமோ ஆல்ஜிப்ரா இவன் தேகும் அமீபாவாய் உருமாறும் கிங் கோப்ரா இவன் வேகும் ட்ரீம் எல்லாம் தருமாறும் Remo, Rio de Janeiro, Romeo. E-M-O, Remo, Remo, Rio de Janeiro, Romeo. காதல் யானை வருகிற ரெமோ முத்த தந்தத்தில் முற்றுவம் ரெமோ அப்பள இதயங்கள் பத்திரம் ரெமோ ராம்பாக் ரெமோ தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரெமோ பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டங்கன் ரெமோ ரெம்பைகள் ஹார்ட்டில் ரிங்டோன் ரெமோ ரெயின்போ ரெமோ ஓலே 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 come on and take me away won't you take me away Nagasaki நீதானோ உன் மீது தானோ என் காதல் போமோ ஹரப்பாவும் நீதானோ மொஹஞ்சதாரோ நீதானோ ஆய்வாளன் நானோ ஆராயலாமோ E-M-O, Remo Remo Get-Edil Mankemo, Remo Remo E-M-O, Remo Remo வருகிற ரெமோ முத்த தந்தத்தில் முற்றுவம் ரெமோ அப்பல்ல இதயங்கள் பத்திரம் ரெமோ ராம்பாக் ரெமோ தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரெமோ பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டங்கன் ரெமோ ரெம்பைகள் ஹார்ட்டில் ரிங்டோன் ரெமோ ரெயின்போ ரெமோ ஆல்ஜிப்ரா இவன் தேகும் அமீபாவாய் உருமாறும் கிங் கோப்ரா இவன் வேகம் ட்ரீம் எல்லாம் தருமாறும் டீம்ல இந்த சூப்பர் சிங்கர் 5ல பயணிக்க போறீங்க. You are in Sriniji's team. Thank you.
இல்லை ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அவர் சைலண்டாக இருந்தார் பாருங்க. முதல்ல இருந்தே அவருக்கு பிடிச்சது, ஆனால் போடாமல் இருந்தார். அப்படியா? ஆமா உன்னிஜி உன்னி எனக்கு தெரியும் அவர் அவங்க ஓட் போடுவார் பாருங்க. சார் அவங்க போடாம இருக்க இருக்கட்டும் சார். ஆனா உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா தெரியல, எனக்கு விக்னேஷ் உங்களை தான் போடுவார் தெரியும். 2 பேருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. ஐயோ, அப்போ நான் தான் இங்க வந்து பல்பு. நீங்க தான். என்ன தம்பி உனக்கு வந்து அப்படின்னு ஒன்று போட்டேன். அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்னது? இல்ல 5 செகண்ட்ல கம்மியா வந்துட்டாரு. அங்க கூட போ, அங்க போட்ட சார் அப்படின்னு ஒன்று போட்டேன். சரி ஏதாவது அவரை சார். பட் ஓகே மனோஜி, நீங்க பரவாயில்ல மனோஜி. ஆனா இதுக்கப்புறம் ஸ்ரீனிஜிக்கு சான்ஸே இல்ல. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. ஸ்ரீராஜ் சூப்பர். யா ஆக்சுவலி அமேசிங் எனர்ஜி ஸ்ரீராஜ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. Fantastic. பாத்தீங்களா, மொல்ல வந்து சொல்றாரு. இப்போ சொல்றார். உண்மை நானும் வெயிட் பண்ணேன். உண்மை சொல்லக்கூடாதா? Damn smart உன்னிஜி. நான் வந்து ஒரு பஸ்ஸரை விக்னேஷ்க்கு நான் வேஸ்ட் பண்ணல. அந்த பஸ்ஸரை திருப்பி கொடுங்க. கேளுங்க அந்த பஸ்ஸர். அந்த பஸ்ஸர் I want it back. I want that buzzer back from Uni. நான் கொடுக்க மாட்டேன். அதாங்க. ஜட்ஜஸ்குள்ள ஒரு பஸர் சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது ஸ்ரீனி சார் ஐயோ போடலாமா வேணாமா போடலாமா வேணாமா அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிச்சிங்கல்ல? ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா இது சூப்பராக பாடுறார், பிரமாதமாக பாடுறார். இதுக்கு டெஃபினட் க்ரீன் தான். பட் என்ன நம்ம இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க பாடுற, அதெல்லாம் கேட்டு ஏதாவது வாய்ப்பு விட்டுருவோமான்னு கொஞ்சம் பயமாக. பட் அந்த அளவுக்கு கிழிச்சிட்டார் ஸ்ரீராஜ். Thank you, sir. So there's no way, that I could not, After all, we are all musicians. ஆஃப்டர் ஆல் வி ஆர் மியூசிஷியன்ஸ்ன்றீங்க. திடீர்னு வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், என்னதான் இருந்தாலும் சூப்பர் அப்படி இப்படின்லாம் வந்து நீங்கள் அவரை உன்னி சார் கிட்ட சொல்லிட்டு இப்போ பஸர் சண்டை போடுறீங்க. ஒய் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும்? வரட்டும் அவர் வெளில அடிச்சுப்போம், சண்டை போடுவோம், ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார், பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். பட் பஸ்ஸர் கொடுக்க மாட்டார் சார். ஸ்ரீனி சார், எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு சார். சும்மா வேணா ஒரு வாட்டி எட்டி லாஸ்டா அந்த கிரீன் லைட்டை பாத்துக்கோங்க சார். இதுக்கப்புறம் அந்த கிரீன் லைட் உங்க பக்கம் எரியவே எரியாது சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா வேணா எட்டி பாருங்களேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த கிரீன் கலர் லைட். சும்மா வேணா ஒரு வாட்டி பாருங்க. இங்க ஓ அங்கயா? இல்ல இங்க ஃப்ரண்ட்ல இருக்கே. இல்ல வேண்டாம், ஏன் லைட் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. ஐயோ இங்க பாருங்களேன். அடுத்தது அவர் போடுவாராம் கிரீன் லைட், அப்போ நீங்க பாப்பீங்களா? ஆல்ரைட் ஓகே. ஸோ இந்த தடவை மனோஜியோடைய பஸர் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்ரீராஜ் என்ன ஒரு சந்தோஷம்யா. இல்ல நீங்க நார்மலா போட்டா கூட சிரிப்பு வந்திருக்காரு. 5 செகண்ட் இல்ல அவர் சிராஜ் இன்னொன்னு போட்டார். அவர் பாட கூட ஆரம்பிக்கிறார். மேல கூட போல பஞ்சம ஸ்டார்ட் பண்றாரு. சார் உங்களே நீங்களே ஏன் இந்த மாதிரி சொல்லி கஷ்டப்படுத்திக்கிறீங்க சார்? விடுங்க சார், போயிடுச்சு. பட் தட் இஸ் மனோஜி. ஹவ் ஸ்போர்ட்டிவ் இஸ் ஹி? அப்பா டூ குட் யூ ஆர் மனோஜி, டூ குட். பட் ஸ்ரீராஜ் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஸ்ரீனிஜியோடைய டீம்ல ஏன் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அண்ட் ஹவ் யூ ஃபீலிங் ரைட் நவ்? I am feeling great, happy. எனக்கு 3 ஜட்ஜஸையும் பிடிக்கும். ஆஸ் அ மியூசிஷியன் எனக்கு ஸ்ரீராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். இனி ஒரு விஷயம் பக்கா, அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்களோ இல்லையோ தமிழ் டீச்சருக்கு நான் ஏற்பாடு பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்ரீராஜ், கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சூப்பர் சிங்கர் 5 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். என்ன ஸ்ரீனி சார் போனை வச்சு ஏதோ குடிக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் காஃபி வேணுமா சார் உங்களுக்கு? இல்லை காஃபி தான் குடிச்சிட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்காரு அவரு.
ஓகே, என்ன பண்ணலாம், எப்படி இந்த பஸர்லாம் திருடலாம் அப்படின்னு. ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு நாங்கள் வந்து உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறோம். 4 போட்டியாளர்கள் இன்னும் இந்த மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் இன்னைக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மனோஜி கையில் 2 பஸர் இருக்குது அண்ட் உன்னிஜி கையிலையும் 2 பஸர் இருக்குது. இவங்க வந்து கரெக்டாக அந்த பஸர்ஸை கரெக்டான கண்டெஸ்டன்ட் மேலே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீனி சார் கிட்ட பஸர் இல்லையே அப்படின்ற வருத்தம் ஸ்ரீனி சார் கிடையாது. ஏன்னா ஸ்ரீனி சார் இப்போ எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ண போறாரு. அண்ட் அந்த வகையில் இந்த என்ஜாய்மெண்ட்ல அடுத்ததா வந்து பாடுறதுக்காக ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி. நெஞ்சுக்குள்ள ஓமா முடிஞ்சிருக்கு, நெஞ்சுக்குள்ள ஓமா முடிஞ்சிருக்கு, இங்கே எத்தி செயல் என் பொழப்பு விடிஞ்சிருக்கு. வெள்ளப்பாவு வீசி விட்டி முன்னாடி இந்த தங்காது மனச தண்ணிப்பட்டு கண்ணாடி வண்ணமணி யாரோ வளருது கிடியாரோ அறபொலி எல்லாம் அடக்கோ அதிகாரோ நீ போன பின்னும் நிழல் மட்டும் போகலை போகலை நெஞ்சு குழியில் வந்து விழுந்துருச்சு அப்ப நிமிந்தவதா அப்புறமா கொடியலை கொடியலை கொடக்கம்பி போல வரும் குத்தினை கதை நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்கு, நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்கு, இங்க எத்தி செயல் என் பொழப்பு விடிஞ்சிருக்கு. ஒரு வயரங்களை உள்நாக்க நனையலை ஈடிட்டு நாளாயிச்சு ஏலஞ்சிருக்கு ஏதோ சொல்ல முடியலை ரப்பர வளவிக்கெல்லாம் சத்தமிட வாயிலே நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்கு, இங்கே எத்தி செயல் என் பொழப்பு விடிஞ்சிருக்கு. வெள்ளப்பாவு வீசி விட்டி முன்னாடி இந்த தங்காது மனச தண்ணிப்பட்டு கண்ணாடி வண்ணமணி யாரோ வளருது கிடியாரோ அறபொலி எல்லாம் அழகோ அதிகாரோ நீ போன பின்னும் நிழல் மட்டும் போகலை போகலை நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்துருச்சு அப்ப நிமிந்தவதா அப்புறமா கொடியலை கொடியலை கொடக்கம்பி போல வரும் குத்தினை கதை நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்கு. உங்க நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு மனோஜி கரெக்டா புரிஞ்சுட்டு பஸர் அழுத்திட்டாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி. சூப்பர் சிங்கர் 5ல உங்களுடைய பயணம் இஸ் கோயிங் டு பி வித் மனோஜி அண்ட் உஷா தீதிஸ் டீம். ஏய், Thank you so much, sir. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மனோஜி சிக்ஸர். சொல்லுங்க. ஃபென்டாஸ்டிக். பல்லவி விட எனக்கு அந்த சரணம், அவங்க அந்த டேக் ஆஃப், அந்த டைனமிக்ஸ் கொடுத்து அந்த அந்த எண்டை சரணம் எண்ட் பண்ண இதில் என்னால் நிற்கவே முடியல. Thank you so much, sir. அந்த ஆர்கெஸ்ட்ரா அவங்க பிளேயிங்க்கும் இவங்க சிங்கிங்க்கும் அப்படி இருந்தது. ஸ்ரீனி சார் என்ன காஃபி நல்லா இருந்துச்சா சார்? என்ன என்ன நான் அங்கே இருக்கேன். ஏன்னா ஓகே, சூப்பர் சிங்கிங், சூப்பர். Thank you, sir. Thank you so much. லேட்டா கொஞ்சம் நீங்க வந்து பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா பரவாயில்ல, நாங்க வந்து ஓகே நீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்தால உங்களை சும்மா கமெண்ட் சொல்லும்போது இது ஒர்க் ஆகும்.
அப்படின்றீங்க. Alright, so you really enjoyed it. Lakshmi, how happy are you? நீங்க Very சொல்லுங்க. happy. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, ஏன் இந்த டீமுக்குள்ள பர்டிகுலரா நுழையணும் அப்படின்னு நினைச்சீங்க? அப்படி ஏதோ ரீசன் இல்ல. இன் சென்ஸ் அப்போ ரீசன் இல்லாம சூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல. 3 ஜட்ஜஸுமே பிடிக்கும். ஆனா எனக்கு இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ ஐ திங்க் த பெஸ்ட் ட்ரெயினர் ஃபார் தட் இஸ் டிடி இட் செல்ஃப். ஸோ அது ஒரு ரீசன். ஆனால் விச்எவர் டீம் ஐ மீன் ஐ எம் ஷுர் தட் 3 ஜட்ஜஸும் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அடுத்த வாரம் பார்க்கணும்னு தெரியும், அதனால இப்பவே சொல்லிக்கிறீங்க. பட் எனிவே உங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சு இந்த பர்டிகுலர் ரவுண்ட்ல. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் தேங்க் யூ ரவுண்ட். ஸோ மச். தேங்க் யூ. வா வா வா, மனோஜியோட சிரிப்பு பாரு பிரியங்கா, எப்படி சிரிக்கிறாரு, எப்படி நம்ம கெத்துல அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. ஆனா உன்னி சார் வந்து சைட்ல ஹே நீ கெத்தா அப்படி இருக்கும்போது நான் எப்படி இப்ப மூவ் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னி சார் வெயிட் பண்ணிருக்காரு. ஆனா ஸ்ரீனி சார் நல்லவே நினைக்கும் போது என்ன சொல்றது, என்னோட வேலை ஓவர். அவ்வளவுதான். I can go home. டென்ஷன் இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு அவரு. டீம்ஸா இருந்தாலும் 3 நடுவர்களும் அந்த 33 போட்டியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, உறுதுணையா இருப்பாங்க. ஓகே, ஸோ அதே ஃப்ளோல இந்த லக்கு மனோஜியோடயே இருக்குமா இல்ல உன்னிஜிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ராஜ கணபதி ஆன் ஸ்டேஜ். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே ஆ ஆ ஆ செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை கொடிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை கொடிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ ஆ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை கொடிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை கொடிவாள். Congratulations ராஜ கணபதி. உன்னிஜியோட டீம்ல நீங்க இருக்க போறீங்க சூப்பர் சிங்கர் 5 முழுவதும். எங்களுடைய சங்கீத சௌரவ கங்குலி ஜூனியர்ல இருந்து இப்ப சீனியர் ஆகி உன்னிஜியோட டீம்ல சேர்ந்துட்டாரு. உன்னிஜி, what do you have to say? சூப்பர்
சூப்பர் ராஜா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப கஷ்டமான பாட்டு, நிறைய சங்கதி மயம், அது ரொம்ப அழகாக பாடி. தேங்க்யூ ஸோ மச் சார். குட் லக். லுக் ஃபார்வர்ட் டு. And I think Sriniji வந்து he loved some portions of your singing. அங்க வந்து கை தட்டி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டாங்க. entire portion. Standing ovation. இரண்டாவது வாட்டி நம்மளோட இந்த செலெக்ஷன் ரவுண்ட்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சிருக்கு. அது ஸ்ரீனி சார் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். How are you feeling டா? சொல்லு. ஸ்ரீனி சார்ட்டேருந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்குறது நினச்சி கூட பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உன்னி சாரோட பாட்டு தான் வந்து சின்ன வயசுலேருந்து கிளாசிக்கல் கற்றுட்ருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். அதில் கண்டிப்பாக உன்னி சாரோட பாட்டுகள் எக்கச்சக்கமாக கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஸோ வந்து அவர் வந்து அதர் ஜானர்ஸ் மெலடி பாடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அவர் ஃபீல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் சொல்லிட்டு தான் உன்னி சார் செலக்ட் பண்ணேன் நான். Right. And I'm sure he's very excited. நாளை அடுத்த வாரம் பார்க்கலாம். இது என்ன புது ஸ்டைலு? குளிர் ஜாஸ்தி வேறு தான். சென்னையில் அப்ப இப்படி தொடச்சிட்டு இல்லை இதுக்குள்ள. ஓ இங்க ஓகே ஆடிட்டோரியம்குள்ளன்னு சொல்றீங்க. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி ஹாப்பி ஃபார் யூ. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். ஷூர். பை பை. சூப்பர். இந்த வாட்டி லக் வந்து நம்ம உன்னி சார் கிட்ட இருந்து மாறி இருக்கு டக்குன்னு. ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாரும் பாய்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை சார் நான் இருக்கேன் சார். பாவனா அக்கா இருக்காங்க. இருமா அதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாதுமா, பாட சொல்லுவாங்கம்மா. உங்களை எல்லாம் யார் செலக்ட் பண்ணுறது? அது யாரை பார்த்து சொல்றீங்கன்னு மட்டும் சொல்லிருங்க ப்ளீஸ். சாரி அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு. ஓகே, என்னதான் இருந்தாலும் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லிருக்கலாம் சார். ஆமா, ஒரு வார்த்தை. ரொம்ப ஃபீல் பண்ணாது, ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாது. என்னெல்லாம் சொன்னேன் ஸ்ரீனிஜி, காஃபி குடிங்க டீ குடிங்கன்னு. இது அதனால தான் ஃப்ரெண்ட். ஆமா, ஆனால் என்னதான் இருந்தாலும் பிரியங்கா பாவனா 2 பேர் பேசினாதான் இந்த நிகழ்ச்சியே. சோ மனோ சார், யூ ஆர் மை ஃபேவரட் மனோ சார். நான் உங்களை சூஸ் பண்றேன் மனோ சார். ஆனா அவர் ஒன்னும் சூஸ் பண்ணலையேமா. அந்த கேள்வி மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. வேணாம். என்ன சார் ஒருத்தர் கூட சூஸ் பண்ண மாட்டீங்களா? சும்மா இப்போ 3 ஜட்ஜஸ்க்கு இருமா நிலைமையை பாருமா. ஒரு பஸர் அவ்வளவுதானே. நான் வேணா சூஸ் பண்ணேன், எனக்கு கிடையாது பஸர் இல்லம்மா. சரி பாடு பிரியங்கா. சதிகமப்பா. செலக்டட். Thank you sir. Thank you. Green buzzer அமுக்குங்க சார். Green buzzer அமுக்குங்க சார். அவ்வளவுதான், உங்க பஸர் முடிஞ்சிருச்சு மனோஜி. இல்ல அவ்வளவுதான். பிரியங்காக்கு மைண்ட்லயே அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிங்கர் ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் இது. உன் கண்ணுக்கு கிரீன் லைட்டா தெரிஞ்சது. அதே நான் வந்து ரிப்பீட் பண்றேன். மணி அண்ட் பேண்ட் ப்ளீஸ் எங்களுக்காக. அவருக்கு ஸ்ருதி போட்டு இல்லையா? இது நான் பிராக்டிஸ் பண்ணி எப்படியாவது ஆர்கெஸ்ட்ராவோட நான் கரெக்டா வந்து பாடி இங்க வந்து பஸர் வாங்க போறேன். பிராக்டிஸ் பண்ணி சீசன் பிரியங்கா கடைசில இந்த பொண்ணு வந்து பைத்தியம் ஆகுறதுக்குள்ள நாங்க ஒரு பிரேக்குக்கு போயிடுறோம். சூப்பர் சிங் ஆஃப் 5 இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடமா. பயமா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சூப்பர் சிங் ஆஃப் 5 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் முழுக்க நம்மளோட டாப் 33 கண்டெஸ்டன்ட்ஸ் யார் டீமுக்கு போக போறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பிரேக் அப்புறம் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக 2 பேர் வச்சிருக்கிற ஒரு மனிதனை நம்ம வந்து கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் ஆனந்த் அரவிந்த் ஆக்ஷன். உன் பார்வையில் ஓராயிரம், உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அடைக்கிறேன். உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
அணைத்து நனைந்தது தலையணைதான் அடுத்த அடி என்ன எடுப்பது நான் படுக்கை விரித்தது உனக்கெனத்தான் இடுப்பை வளைத்துன்னை அணைத்திடத்தான் நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன் நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன் மறைத்த முகத்திரை திறப்பாயோ திறந்து அகச்சிறை இருப்பாயோ இறந்து விருந்து இரண்டு மனம் இடைய உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. ஆனந்த் ஒரு லில்டிங் சாங் இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உன்னிஜி உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் தட் டிசர்வ்ஸ் a huge round of applause. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஃபிளிக்கரிங் லைட்ஸ் வரல. அதனால நீங்க யாரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. மனோ சார் அண்ட் உஷா மேம் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஆக்சுவலி ஒரு மெயின் ரீசன் இருக்குது சார். 2 ரீசன் இருக்குது. ஒன்று என்னென்னா, முதல்ல அந்த கார்டு கொடுத்தோடனே வி ஆல் ரேன் டு தட் போர்ட். ஸ்ரீனி சாரோட போர்டில் வந்து இடமே இல்லை. இதுக்கு மேலே அவர் ஃபோட்டோ மேலே தான் குத்தணும். அந்தளவுக்கு இட் வாஸ் ஃபுல்லி பாப்புலேட்டட். தி மேஜர் ரீசன் இஸ் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தி பெஸ்ட் பர்சன் வில் பி சார். எங்களோட எனர்ஜி பார்க்க அவர் தான். இங்கே தி ஹோல் டே வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் என்ன பேசுகிறாரு. எஸ் வி என்ஜாய் இட் ஸோ மச். அதே மாதிரி தான் உஷா மேம் ஆல்சோ. ஷீஸ் a bundle of energy. Okay, so the confidence and the performance தான் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. So anything you'd like to say, judges? உன்னிஜி, எதுக்காக அந்த green signal போட்டீங்க? எனக்கு அந்த சரணம் ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனந்தோட பாட்டு. அதாவது சில பாட்டு வந்து ரெக்கார்டிங்கில் அழகாக பாடி வெளியில் பிரமாதமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது வந்து சம்டைம்ஸ் ஸ்டேஜில் பாடுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த பாட்டு வந்து எஸ்பெஷலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சிங். பிரெத் கண்ட்ரோல்லாம் வந்து ரொம்ப எவ்வளவோ வேணும். பட் யூ ரியலி sang well. I was really great. Thank you so much. And you are enjoying your singing. That's great. Thank you so much. நீங்கள் சூஸ் பண்ணது மனோ அண்ட் உஷா தீதி. ஸோ இட்ஸ் அ ரைட் திங். ஹோப்ஃபுல்லி யூல் கெட் தெம். Sure, sir. Thank you. Thank you, sir. So இப்போதைக்கே உங்களை ஹோல்ல வைக்கணும். ஏன்னா அங்கேருந்து ஒரு 2-way ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு green signal வரல. கண்டிப்பாக. ஏன்னா இந்த சீசன் பார்க்கும் பொழுது வாட் எ டேலண்ட். எல்லாரும் என்ன வாய்ஸ் கல்ச்சர்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அந்த நிறைய ஃப்ளேவர்ஸ் பியூட்டிஃபுல் சீசன் நடக்க போகுது அப்படின்றது இவங்க குரல் கேட்கும் பொழுதே தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இவ்வளோ அழகாக பாடுறீங்கன்னா அப்புறம் அந்த ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணி வரும்போது இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங். ஸோ எஸ், ஐ திங்க் சூப்பர் சிங்கருக்கு வேண்டி வெயிட் பண்ணி எல்லாரும் வந்திருக்காங்கங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளவு தூரம், பிகாஸ் ரீச் ஆஃப் சூப்பர் சிங்கர் இஸ் ஆல்சோ ஸோ மச். அண்ட் எல்லாரும் வந்து ஒரு லெவலில் தான் இருக்கேங்க. தெர் இஸ் நோபடி ஹூ வி கேன் ஜஸ்ட் எலிமினேட் லைக் தட். ஸோ இந்த வாட்டி இன்னும் கஷ்டமாக இருக்க போகிறது எங்களோட வேலை. வித்தவுட் அ டவுட். லெட்ஸ் see. Thank you judges. நிறைய அழகான விஷயங்கள் எல்லாமே சொன்னாங்க. நீங்க பாடினது அவ்வளோ அழகு, நம்மளோட மணி அண்ட் பேண்ட் வாசிச்சது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சாங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய பலமான கைத்தட்டல். எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரசித்தோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ A2 நல்லா பாடினீங்க. A2 அமேசிங்காக இருந்தது. A2 தேங்க்யூ. உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. All the best. இப்போ அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் M. அரவிந்த். அந்த ஆழ்தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா.
ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா இவ முத்தமெல்லாம் ஒரு குத்தாலம்மா இவ மூடி வச்ச ஒரு மத்தாளம்மா காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா சாமி எந்த சாமி அந்த சாமி கந்த சாமி அட ஆள் தோட்ட பூபதி நானடா அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா சிக்கு ரயிலடா இவ சேல கட்டி வந்தா மயிலடா மோகத்தாலே உள்ளம் நோகுதே மூங்கில் காடாய் தேகம் வேகுதே பட்டு சேலை போல் என்ன நீயே சுத்தி சுத்தி கட்டிக்கடி பாதி கண்ணாலே நீயும் பார்த்தா பட்டினத்தாரோ கோவலந்தா இவ கன்னி ராசி நான் கண்ணன் ராசி நம்ம ஜாதகத்தில் இனி நல்ல ராசி வாடி பொட்ட புள்ள என்ன யாரும் தொட்டதில்ல ஓர பார்வையாலே என்ன போங்கி அரைஞ்சவளே அட ஆள் தோட்ட பூபதி நானடா அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா இவ முத்தமெல்லாம் ஒரு குத்தாளம்மா இவ மூடி வச்ச ஒரு மத்தாளம்மா காதல் கல்யாணத்தை அந்த சாமி செஞ்சானடா சாமி எந்த சாமி அந்த சாமி கந்த சாமி அடி வாடி பொட்ட புள்ள என்ன யாரும் தொட்டதில்ல ஓர பார்வையால என்ன போங்கி அரைஞ்சவளு அரவிந்த் நீங்க வந்து மனோல்ஜி and உஷா தீதியோடைய டீம் இந்த சூப்பர் சிங்கர் 5ல தேங்க்யூ சார் மனோஜ் சார் கடைசியா இருந்த அந்த ஒரே ஒரு பஸரை வந்து கரெக்டா எப்படி சார் இல்லை தம்பிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயரை பார்த்தேன் நான் அந்த ஃபயரை பற்றிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே அது அப்படியே நிற்குது எப்போ வெடிக்கலாமான்னு ஜம்ப் பண்ணி அவளோட டான்ஸ் ஆடியும் மேலே ஏறி அவர் வந்து பஞ்சமத்தை தொட்டிருக்காரு. Thank you, sir. Thank you very much. Thank you. Very nice, and I think that's huge compliment. Thank you, sir. Thank you very much. Very and cool. friends, thank you all. Semma dancers, Semma Kothe! நல்ல ராசி அப்படின்னு சொன்னோன்னே டங்குன்னு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டாரு. வெரி நைஸ். இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம்ப்பா. உங்க டீம் தான் செலக்டட். ஓகேயா? ஆல்ரைட். வெரி குட். Thank you. Congrats. Thank you. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, சோ இந்த வாரம் எப்படி இருந்தது? Did you all enjoy it? Absolutely fantastic. யூசுவலா அரங்கத்துக்குள்ள போனாதான் அந்த கிராண்டியர் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே டபுள் ஆகும். ஆனா சூப்பர் சிங்கர் 5 பொறுத்த வரைக்கும் இந்த வாரமே டபுள் ஆயிருக்கு. இட்ஸ் been so amazing and இவ்ளோ பிரஷர்லயும் நம்மளுடைய 33 போட்டியாளர்கள் ரொம்ப அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. Please give yourselves a big round of applause. And அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு எங்களுடைய டீம் மெம்பர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் முயற்சி எடுத்துக்கிட்ட நம்மளுடைய 3 நடுவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். தேங்க்யூ ஸ்ரீனிஜி, தேங்க்யூ நிஜி, தேங்க்யூ மனோஜி. அமேசிங்காக இருந்துச்சு. ஆனால் சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? ஒவ்வொரு நடுவருக்கும் நம்ம வந்து 10 பஸர்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் 3 பேருமே 6 போட்டியாளர்களை செலக்ட் பண்ணி 4 செல்ஃப் கோல் அடிச்சிருக்காங்க.
18 பேரை மொத்தமா நீங்க வந்து இந்த 33ல இருந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. பாக்கி இருக்கிற 15 பேருக்கு அடுத்த வாரம் தான் அவங்க எல்லாருமே எந்தெந்த டீமுக்கு போக போறாங்கன்ற விஷயம் வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் நீங்க வந்து பார்க்க போற விஷயம் என்னன்னா, அந்த அரங்கம், அந்த பிரம்மாண்டம், அந்த மாபெரும் இடத்துக்குள்ள நம்மளுடைய போட்டியாளர்கள் போறது. அண்ட் டாப் 33 கண்டெஸ்டன்ஸ்ல இருந்து டாப் 30 அந்த ஃபைனல் சிறந்த 30 போட்டியாளர்கள் ஆஃப் சூப்பர் சிங்கர் 5 யாரு அப்படினா அடுத்த வாரம் நமக்கு தெரியும். So it's going to get really heated and ரொம்ப amazing-ஆ இருக்க போகுது. Tune in next week. Until then, this is me, Bhavna, and Priyanka, along with our judges and our entire Super Singer 5 family, signing off on Super Singer 5 in Tamilagathil. Brahmanda Kural Thedal. Thank you and good night.